டெல்லி சட்டசபை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. காலை 11 மணிக்கு முன்னணி நிலவரம் தெரியவரும். டெல்லி சட்டசபைக்கும் கடந்த 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது. 70 சட்டசபை தொகுதிகளிலும் மொத்தம் 699 வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர். ஆம் ஆத்மி, ஜனதா, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவியது. பிரதமர் மோடி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பலத்த பாதுகாப்புடன் நடந்த தேர்தலில் 60% வாக்குகள் பதிவாகின. தேர்தலுக்கு பிந்திய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆம் ஆத்மி வேட்பாளர்களை இழக்க ஜனதா தலா ₹15 கோடி பேரம் பேசுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். ஜனதா புகாரின் பேரில் அது குறித்து கவர்னர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கெஜ்ரிவால் வீட்டுக்கு சென்றனர். ஆனால் அவர்களை வீட்டுக்குள் விடாமல் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தடுத்தனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. ஆட்சியை பிடிப்பது யார் என்று சில மணி நேரங்களில் தெரியவரும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் உள்ளிட்ட மொத்தம் 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவாகி இருந்தன. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமாக சித்தோடு அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் பாதுகாப்பு அறையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. காலை 11 மணி அளவில் முன்னணி நிலவரம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் செலுத்திய தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு சித்தோடு அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் துணை ராணுவத்தினரும் உள்ளூர் போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.